ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அரைப்பேலை ஹேர் பவுடர். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல இதனுடைய இன்க்ரீடியன்ட்ஸ்: கருவேப்பிலை. இது முடியை மிகவும் அடர்த்தியாக வைத்திருக்கும் மற்றும் முடியை அதிகமாக வளரும் தன்மையை கொண்டதான் இந்த கருவேப்பிலை. இது கொஞ்சம் செம்பருத்தி இலை மற்றும் பூ. இதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, முடி உதிர்களை குறைக்கிறது. பூந்தி கொட்டை. இதனை பேச்சு வழக்கில் சோப்பு காயணும்னு சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு அவ்வளோவா தேவைப்படாது. இப்போ 5 ஸ்பூன்னா இல்லை 3 ஸ்பூன் தான் போடணும். இது முடியை ரொம்ப கருமையாகவே வச்சுருக்கோம். மருதாணி. இது முடியை நல்லா மென்மையாகவும் பளபளப்பாகவும் வச்சுருக்கோம். இது தலைமுடியை ரொம்பவே கருமையாக பார்த்துக்கும். ஆவாரம்பூ. இது முடி உதிர்களை குறைக்கும், தலையில் உள்ள பொடுகுகளை குறைக்கும் மற்றும் முடி நெருக்கத்தை அதிகமாக ஏற்படுத்தும். அரப்பு தலைமுடி மென்மையாகவும் பளபளப்பாகவும் இருக்கும், தலையில் உள்ள பொடுகுகளை குறைக்கும், முடி உதிர்களை குறைக்கும், பேனு பொடுகு போன்றவற்றை குறைக்கும். இது எல்லாத்தையும் என்னென்னா வெயிலில் இல்லாமல் நிழலில் காய போடணும். ஏன்னா இது நிழலில் காய போடுற நேரம் அதோட சத்து அப்படியே இருக்கும். இப்போது நம்ம வெயிலில் காய போட்டோன்னா இதோட சத்து எல்லாமே போயிடும். பிறகு நம்மளுக்கு அதோட எஃபெக்ட் நம்ம தேய்க்கிறதுக்குள்ள தெரியாது. அதனால தான் நம்ம இதை நிழலில் போடுறோம். கிட்டத்தட்ட இதை 1 வாரம் இல்லைன்னா 2 வாரத்துக்குள்ளாடி இதை நம்ம போட்டோன்னா இதில் உள்ள தண்ணீரை எல்லாம் இது எடுத்துக்கும். எனக்கு அரப்பு இலை கிடைக்கல, அதனால் நான் அரப்பு பொடியை பயன்படுத்தியிருக்கேன். இதையும் அது கூட சேர்த்துருக்கேன். இந்த கலவை எல்லாத்தையும் சேர்த்து என்னென்னா மிக்சியில் நம்ம அரைச்சிட்டு அதை எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு பிறகு அதனை சலிச்சிட்டோன்னா இந்த மாதிரி இந்த பொடி ரொம்பவே நைஸாக கிடைக்கும். பிறகு இதை என்னென்னா 100 கிராம் உள்ள பாட்டிலில் அடைச்சி வச்சுட்டோன்னா அரப்பேலை பொடி தயார். இதை நம்ம பாட்டிலில் 1 டீஸ்பூன் எடுத்து தண்ணியில் நல்லா கலக்கி நம்ம தலையில் தேய்ச்சிட்டோன்னா நம்ம தலையில் கொஞ்ச நேரம் 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம அப்படியே உட்காந்துக்கணும். பிறகு நம்ம எழும்பி தலையை நல்லா வாஷ் பண்ணிட்டோன்னா நம்ம முடி ரொம்பவே கருமையாக அடர்த்தியாக பேனு டேண்ட்ரஃப் எல்லாமே போயிடும். இதையே நம்ம கொஞ்ச நாள் கூட கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பேனெல்லாம் போயிடும். இதை பார்த்த உங்கள் எல்லாருக்குமே நன்றி. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல்.